Hey guys, welcome back to MTech Tamil. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனலில் ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நம்மக்கிட்ட ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தாலே யூடியூப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணலாம். யூடியூப் மூலமாக பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. எவ்வளோ பேர் பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. நம்ம எப்படி இன்றைக்கி ப்ராப்பராக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதை பற்றி A to Z ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோம் வந்துட்டு ஜிமெயில்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறையா சைட்ஸ் வரும். கீழே க்ரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நம்ம இப்போ ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். நான் MTech தமிழன் வந்து லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே வந்து யூசர் நேம், அதாவது ஜிமெயிலோட யூசர் நேம் செலக்ட் பண்ணணும். நான் வந்து MTech தமிழன் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டதும் நம்ம கீழே பாஸ்வேர்டுன்றது வந்து ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் 1 2 3 அப்படி போடுவாங்க. அது ரொம்பவே வீக்கான பாஸ்வேர்ட். முடிஞ்ச அளவுக்கு ஆல்ஃபபெட்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி போடுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த பேஜ் கொடுத்ததும் நமக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும். நம்மளுடைய மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். கீழே வந்து ரெக்கவர் இமெயில், நம்மளோட இமெயில் அதை மறந்துட்டோம்னு சொன்னால் இந்த இமெயில் வச்சு நம்மளுடைய அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதும் நமக்கு அடுத்து வந்து நம்மளோட ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். நான் மேலுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் என்னென்னு பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன். நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை வந்து நம்ம இதில் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பரை நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி ஆகணும். இது கொடுத்த உடனே நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போது. எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துருங்க. இது ஃபுல்லாமே அக்ரி கொடுத்துடலாம். எல்லாத்துக்குமே அக்ரி கொடுத்துடலாம். பாஸ்வேர்டுன்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. பாஸ்வேர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் போயிட்டு நம்மளுடைய உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இன்னும் MTech தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரோமில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஒரு சேனல் ஓப்பன் பண்ண முடியும். வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டு எல்லாம் போட்டு போயிடுங்க. யூடியூப்ன்றது வந்து ரொம்பவே ஒரு திரும்ப சொல்லுவேன், ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, டேலண்ட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து யூடியூப் மூலமாக பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹிப்ஹாப் தமிழா நிறைய பேர் யூடியூப் மூலமாக எல்லாருமே ஒரு யூடியூப் மூலமாக தான் வந்தவங்க. பிளாக் ஷிப்பு, ரிஷிபீடியா அவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இது. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போய் அதில் யூடியூப்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு யூடியூப் வந்துடும். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகும். உள்ளே போயிட்ட உடனே நமக்கு வந்து என்னென்னா அந்த மேலே ரைட் சைடில் ஒரு இதுக்கு ஐக்கானுக்கு பாருங்கள், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது அதனால் அது தெரியல. மேலே கார்னர் ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது க்ரியேட் சேனல்னு கேட்குது பார்த்தீங்களா. க்ரியேட் சேனல் கொடுங்க. க்ரியேட் சேனல் கொடுத்தது நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு வந்து நேம் இதே நேம் வேணுமா இல்லை வேறு நேம் மாற்றிக்கலான்னு கேட்குது. நமக்கு எந்த நேம் வேணுமோ இதே நேம் கொடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்துக்கோங்க. மேலே வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் கேட்குது, நம்ம அப்புறமா அதை கொடுத்துக்கலாம். க்ரியேட் சேனல் கொடுத்த உடனே நமக்கு வந்து சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட நம்மளோட சேனல் க்ரியேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம தான் எல்லாமே செட் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்குமே. டிபியாக இருந்தாலும் சரி, சேனல் ஆட்டு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸ் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். இப்போ கஸ்டமைஸ் சேனலுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளே போனதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் சேனல் ட்ரைலர். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம இதில் என்ன வீடியோ வைக்கிறோமோ இந்த வீடியோ அப்படியே தானாகவே ஓட ஆரம்பிக்கும். இது ஃப்யூச்சர் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு, அதாவது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களா அவங்களுக்கு காட்டக்கூடிய வீடியோஸ் அது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறது, நமக்கு என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வந்தோமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய சேனலுடைய ஆர்ட், அதாவது பேனர் செட் பண்ணுறது. ஸோ கீழே வந்து பிராண்டிங் இமேஜ் வைக்கிறது. அது அடுத்து வந்து என்னென்னா டிஸ்கிரிப்ஷன், நம்மளுடைய நம்மளுடைய சேனல் எதை பற்றியோ அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சேனலுடைய லிங்க் இது. ஸோ இது வந்துன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஏதாவது பிஸ்னஸ் விஷயம். ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனது நமக்கு வந்து சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இப்போ என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் போகலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட் யூனிட்ஸ், அதாவது நம்மளுடைய கரன்சி, அதாவது எந்த இதை டாலர்ஸ் வேணுமா, இந்தியன் ருப்பீஸில் காட்டணுமா, ஸோ அதை நம்ம எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் இன்ஃபோ, அதாவது நம்ம எந்த கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்ம எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்தியா போட்டாச்சு. கீழே வந்து கீவேர்ட்ஸ், அதாவது உங்களுடைய சேனல் எதை பற்றியோ அதை பற்றின ஒரு கீவேர்ட்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் டெக்னா, ஸோ டெக் சேனல் வச்சிங்கன்னா ஆப்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணிங்களா, ஆப்ஸு, கேம்ஸு, ப்ராடக்ட்ஸு, கேஜெட்ஸு. ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ் நீங்கள் எந்த ரிலேட்டடாக சேனல் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டேக்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சேனல் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த டேக்ஸ் 500 டேக்ஸ் வரையும் கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஸோ 500க்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சு என்னென்னலாம் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 5 டேக்ஸ் போதும். ஸோ டேக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன். ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங். ஸோ அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது. ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போனதும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ இந்த சேனல் வந்து எப்படி சொல்கிறது, குழந்தைங்களுக்கு க்ரியேட் பண்ணதா, அப்புறம் இல்லாட்டி அப்படி கேட்குது. ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து ஃபியூச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஃபியூச்சர்ஸ் தட் ரிக்வயர் ஃபோன் வெரிஃபிகேஷன், நம்ம இங்கே தான் ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த மொபைல் வெரிஃபிகேஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து வீடியோ 15 மினிட்ஸ்க்கு மேலே போகணுன்னா இது தேவைப்படும். அப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில் செட் பண்ண தேவைப்படும். அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண தேவைப்படும். ஸோ இதுக்கெலாம் தான் நம்மளுடைய மொபைல் ஐடி வெரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ உங்களுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பரை போயிட்டு அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கெட் கோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த கெட் கோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். ஓகே கேஸ், நம்ம அடுத்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் அப்லோட்ஸ். ஸோ இது என்ன விஷயம்னா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக இதில் அப்படியே செட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ ஸோ அப்போல்லாம் நம்ம சேவ் பண்ணது வந்து நம்ம வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுதான் அந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இது என்ன அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னால் நம்மளுடைய சேனல் என்ன கேட்டகிரி. ஸோ நம்ம இப்போ டெக் சேனல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்கள் என்ன எந்த கேட்டகிரியில் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே வந்து வீடியோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ தமிழில் தான் போட போகிறோம். ஸோ நம்ம தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தமிழ் எங்களுக்கு கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அப்படியே தமிழ் வந்துடும். ஸோ தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிக்காச்சு. ஸோ அடுத்து வந்து அது ஒன்றும் இல்லை, நம்ம டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன லாங்குவேஜ் கேட்குறோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து இதுக்கெலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் அவ்வளோவா இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போது. ஸோ அவ்வளோதான் இது விஷயம். ஸோ இதான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. காய்ஸ், நம்ம சேனல் க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போனா தான் இதில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் யூடியூப் ஸ்டுடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது பெருசில் நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் இது ரொம்பவே முக்கியம். யூடியூப்பில் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால், நல்ல கண்டென்ட்டோட வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அவங்களை பார்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணால் கூட அது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்டெக் தமிழன்.